சன் டிவியில் நாயகி சீரியலில் அறிமுகமாகி ஹார்ட் பீட் வெப் சீரிஸில் டாக்டர் அனிதாவா நடித்து ஃபேன்ஸோட மனசை வென்றவங்க தான் நடிகை பாடினி குமார். டேக் டைவர்ஸ், சீசா, சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கலக்கிட்டு இருக்க இவங்க ஆரம்பத்தில் தான் சந்தித்த உருவகேலி மற்றும் அவமானங்கள் பற்றி ஒரு பேட்டியில் கண்கலங்கி பேசியிருக்காங்க. அந்த பேட்டியில் பாடினி குமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட அப்பாவுக்கு நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. ஆனால் ஆர்மி வேலையை விட்டுட்டு நடிப்புக்காக அவர்னால் நேரத்தை செலவிட முடியாமல் போயிடுச்சு. என்னோட அப்பா மாதிரியே எனக்கும் நடிப்பு மேலே ஆர்வம் இருந்துச்சு. இதை என்னோட அப்பா கிட்ட சொன்னதும் அவர் எனக்கு ஆதரவாக இருந்தார். சினிமா வாய்ப்போ தேடி அலைஞ்ச ஆரம்ப நாட்களில் என்ன ரொம்பவே கூணி குறுக வச்சு நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி பயங்கரமாக அவமானப்படுத்திட்டாங்க. அதை அவங்க தனியாக என்கிட்ட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, சுற்றி இருந்த எல்லாருமே கேட்குற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க என்கிட்ட கண்ட மேனிக்கு பேசினதை வெளியில் நின்றிருந்த என்னோட அப்பாவோட காதல் விழுந்துருச்சு. இதை கேட்டு அப்பா ரொம்பவே வேதனைப்பட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, உன்னையெல்லாம் சீரியலில் கூட ஹீரோயினாக போட மாட்டாங்க. எந்த தைரியத்தில் நீ ஹீரோயினாக நடிக்க வந்த கேமரா முன்னாடி நிற்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அழகு வேணும், தகுதி வேணும். அதெல்லாம் உன்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டு என்னை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அந்த நேரத்தில் நான் அப்படியே உடைஞ்சு போயிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம்தான் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுத்து நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். நிறம், படிப்பு, அழகு இதெல்லாம் வச்சு ஒருத்தரை ரொம்ப கேவலமாக அவமானப்படுத்துகிறாங்க. என்ன மாதிரியே சினிமா ஆசையில் நடிக்க வர வேற எந்த பொண்ணுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை பாடினி குமார் அந்த பேட்டியில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. அதே நேரம் திறமையால் ஹார்ட் பீட் சீரீஸ் மூலமாக லட்சக்கணக்கான ஃபேன்ஸோட மனங்களை வென்ற இவங்க ரீசெண்டாக வெளியாகி சக்கை போட்டு போட்ட 100 சாமி படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.